அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல். இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது, இந்த உலக வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு வகையான சோதனைகளை சந்தித்து கொண்டே தான் இருக்கின்றோம். சில நேரங்களில் நமக்கு மிகவும் பிடித்த ஒரு பொருளை இழக்க நேரிடலாம். சில வேளைகளில் நமக்கு நெருக்கமான ஒருவரின் பிரிவு நம் இதயத்தை உடைத்து விடலாம். அத்தகைய தருணங்களில் மனம் உடைந்து என்ன செய்வது என்று தெரியாமல் பலர் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு முஃமினின் அழகு என்னவென்றால், அவன் துயரத்தின் மத்தியிலும் அல்லாஹ்வை மறக்க மாட்டான். கண்ணீர் வந்தாலும் உள்ளம் வலித்தாலும் தனது நாவால் அல்லாஹ்வை நினைத்து அவனிடமே நன்மையை எதிர்பார்ப்பான். அப்படிப்பட்ட நேரங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு அற்புதமான துஆ இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை பற்றி இன்றைய பதிவில் பார்க்கலாம். இந்த துஆவை மனமாற ஓதுபவர்களுக்கு அல்லாஹ் அவர் இழந்ததற்கு பதிலாக அதைவிட சிறந்த ஒன்றை வழங்குவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறியுள்ளார்கள். எனவே இந்த அழகிய துஆ என்ன, அதனுடைய பொருள் என்ன, அதனை இந்த நேரத்தில் ஓத வேண்டும், அதனால் கிடைக்கும் மகத்தான பலன்கள் என்ன என்பதை பற்றி விரிவாக பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் இறுதி வரை பாருங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இந்த துஆ ஒரு சாதாரண துஆ கிடையாது. வாழ்க்கையில் ஏற்படும் இழப்புகள், துயரங்கள் மற்றும் சோதனைகளை ஈமானுடன் எதிர்கொள்ளும் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் வழங்கிய ஒரு அரிய பரிசாகும். அதாவது இந்த துஆவை நாம் இந்த நேரங்களில் ஓதலாம். ஒருவர் மரணமடையும் போது, அல்லது பண இழப்புகள் ஏற்படும் போது, வேலையை இழக்கும் போது, உடல் நலத்தில் பிரச்சினை வரும் போது, உறவுகளில் பிரிவுகள் ஏற்படும் போது, அல்லது மனதை பாதிக்கும் எந்த ஒரு துயரமான சம்பவமும் நிகழும் போது இந்த துஆவை நாம் ஓதிக்கொள்ளலாம். இந்த துஆவை ஓதுவதினால் கிடைக்கும் மிகப்பெரிய நன்மை என்ன? அல்லாஹ் நமக்கு ஏற்பட்ட துயரத்துக்காக நன்மையை வழங்குவதோடு நாம் இழந்ததை விட சிறந்த ஒன்றை வழங்குவான் என்ற நற்செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். அடுத்ததாக இந்த துஆ ஒரு மனிதனுடைய மனநிலையை எவ்வாறு மாற்றும்? அதாவது நாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள், அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள் என்ற உண்மையை மனதில் பதிய செய்யும் ஒரு துஆ. இதனால் மனக்கவலை குறைந்து பொறுமையும் நம்பிக்கையும் அதிகரிக்கும். அடுத்ததாக இந்த துஆவை ஓதுவதனால் நம்முடைய வாழ்க்கையில் என்ன என்ன மாற்றங்கள் நிகழும்? அதாவது சோதனைகளை வெறுப்பதோடு பார்க்காமல் அல்லாஹ்வின் நாட்டமாக ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உருவாகும். துயரத்தின் மத்தியில் கூட நம்பிக்கையை இழக்காமல் வாழ கற்றுக்கொள்வோம். அடுத்ததாக இந்த துஆவை ஓதுபவருக்கு அல்லாஹ் என்ன வாக்குறுதியை அளிக்கின்றான்? அல்லாஹ்வின் திருப்தியையும் சோதனைக்கான நற்கூலியையும், இழந்ததற்கு பதிலாக அதைவிட சிறந்த மாற்றீடையும் வழங்குவான். அடுத்ததாக இந்த துஆவை அடிக்கடி ஓதுவது ஏன் முக்கியமானது என்பதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கை முழுவதும் சோதனைகள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கின்றன. ஒவ்வொரு சோதனையையும் ஈமானுடன் எதிர்கொள்ள இந்த துஆ நமக்கு ஆன்மீக பலத்தையும் மன அமைதியையும் வழங்குகின்றது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஃமினின் வாழ்க்கையில் துயரம் என்பது முடிவல்ல, அது அல்லாஹ்வின் பக்கம் நெருங்கிச் செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு. அந்த வாய்ப்பை நன்மையாக மாற்றிக்கொள்ள உதவும் ஒரு அரிய துஆ இந்த அழகிய துஆ. இதை மனமாற ஓதி அல்லாஹ்விடம்
முழு நம்பிக்கை வைத்து வாழ்வோம். இன்ஷா அல்லாஹ் நமது இழப்புகளுக்கு பதிலாக அல்லாஹ் அதைவிட சிறந்ததை நமக்கு வழங்குவான். இப்போது அந்த அழகிய துஆ என்ன என்பதை பார்க்கலாம். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். அல்லாஹும்ம அஜிர்னி ஃபீ முஸீபதி வ அக்லிஃப் லி கைரன் மின்ஹா. இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், நிச்சயமாக நாம் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவர்கள், நிச்சயமாக அவனிடமே திரும்பிச் செல்லக்கூடியவர்கள். அல்லாஹ்வே, எனக்கு ஏற்பட்ட இந்த துயரத்தில் எனக்கு நற்கூலியை வழங்குவாயாக. மேலும் நான் இழந்ததற்கு பதிலாக அதைவிட சிறந்த ஒன்றை எனக்கு வழங்குவாயாக என்று நாம் இந்த துஆவின் மூலமாக கேட்கின்றோம். இந்த துஆ 2 மிகப்பெரிய உண்மைகளை கற்றுத்தருகின்றது. நாம் நமது குடும்பம், நமது செல்வம், நமக்கு இருக்கும் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே சொந்தமானவை என்று ஒப்புக்கொள்கின்றோம். இரண்டாவது, வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதன் மூலம் ஒரு நாள் நாம் அனைவரும் அல்லாஹ்விடமே திரும்பிச் செல்லப் போகின்றோம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்கின்றோம். அதன் பிறகு இந்த துஆவில் ஒரு முஃமின் அல்லாஹ்விடம் 2 விடயங்களை கேட்கின்றான். அதாவது சோதனைகளுக்கு நற்கூலி வழங்குமாறும், இழந்ததற்கு பதிலாக இதைவிட சிறந்ததை வழங்குமாறும் கேட்கின்றோம். இதுதான் ஒரு முஃமினுடைய நம்பிக்கை. அவன் இழப்பை பார்த்து அழுவதோடு நிற்காமல் அல்லாஹ்விடம் சிறந்த மாற்றீட்டை எதிர்பார்ப்பான். ஆகவே இன்ஷா அல்லாஹ், குடும்பத்தில் ஒருவர் மரணமடைந்தால், நெருக்கமான ஒருவரை நீங்கள் இழந்தால், வேலை அல்லது தொழிலில் பெரிய இழப்பு ஒன்று ஏற்பட்டால், பணம், சொத்து, மதிப்புமிக்க பொருட்களை இழந்தால், உடல்நல பிரச்சனைகள், நோய்களால் பாதிக்கப்படும் போது, பரீட்சையில் தோல்வி, வாழ்க்கையில் ஏமாற்றம் அல்லது மனவேதனை ஏற்படும் நேரங்களில், இவ்வாறாக எந்த துயரமான செய்தியை கேட்டவுடனேயும் இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை மறக்காமல் ஓதிக்கொள்ளுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் வாழ்க்கையில் இழப்போ, துயரமோ, சோதனையோ எது வந்தாலும் இந்த அழகிய துஆவை ஓதி அல்லாஹ்வின் மீது முழு நம்பிக்கை வைத்து பொறுமையுடன் காத்திருப்போம். இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாம் இழந்ததை விட சிறந்ததை நமக்கு வழங்குவான் இன்ஷா அல்லாஹ். எனவே வாழ்க்கையில் சோதனையோ, இழப்போ, துயரமோ ஏற்பட்டால் இந்த துஆவை மறந்து விடாதீர்கள். இன்ஷா அல்லாஹ் உங்கள் குடும்பத்தினருக்கும், நண்பர்களுக்கும், குழந்தைகளுக்கும் இந்த துஆவை கற்றுக் கொடுங்கள். சோதனை நேரத்தில் நமது நாவு அல்லாஹ்வை நினைவு கூறட்டும். இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பின் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள். மேலும் உங்களுடைய மேலான துஆக்களில்